மட்டக்களப்பு ஏறாவூரில் நடைபெற்ற இந்த மக்கள் சந்திப்பில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பிரசன்னமாகி இருந்தனர். பொருட்களின் விலையும் குறைந்துள்ளது, மேலும் குறைக்க வேண்டுமென மேடம் கூறுகின்றார். அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ரூபாவின் பெருமதியை ஸ்திரப்படுத்தினால் மாத்திரமே பொருட்களின் விலைகளை குறைக்க முடியும். மக்கள் இன்று நிவாரணத்தையே கோருகின்றனர். நமது தேசிய உற்பத்தியை 92 பில்லியனாக அதிகரிக்கும் பட்சத்தில் ரூபாவின் பெறுமதியை மேலும் ஸ்திரப்படுத்த முடியும். இதனூடாக மேலும் பொருட்களின் விலையை குறைக்க முடியும். யாரால் நிதியை அதிகரிக்க முடியும் என வினவுகின்றேன். சஜித்தினாலும் அனுரமாலும் அதனை செய்ய முடியுமா? இல்லை, முடியாது. அவ்வாறாயின் ஏன் அவர்கள் வாக்கு கேட்கின்றனர்? காலத்தை வீணடிக்காமல் வீட்டில் இருக்க வேண்டும். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் ஓடினர். நல்லடக்கம் செய்யாமல் உடல்கள் எரிக்கப்பட்டதனூடாக முஸ்லிம் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்காக நான் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வரவுள்ளேன். ஏன் சஜித்தினால் அவ்வாறான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வர முடியவில்லை? இது நிதி சட்டமூலம் இல்லை அல்லவா? அனைத்து பார்லமெண்ட் உறுப்பினர்களாலும் இதனை கொண்டு வர முடியும். அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு நான் குழு ஒன்றை அமைக்க உள்ளேன். கடந்த அரசாங்கத்திலேயே அந்த தவறு இடம்பெற்றது. அதற்காக இந்த அரசாங்கத்தின் சார்பில் நான் முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன். சஜித் அதனை செய்வாரா? அனுரா அதனை செய்வாரா? இருவரும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். மேலும் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. தற்போதே ஆரம்பித்துள்ளோம். மேலும் 2-3 வருடங்கள் பயணிக்க வேண்டியுள்ளது. நாம் சர்வதேச நாணய நிதியத்துடனும் மேலும் 17 நாடுகளுடனும் ஐக்கிய நாடுகள் சபையுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி நிவாரணங்களை பெற்றுக்கொள்வோம். உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவோம். உடன்படிக்கை ரத்து செய்யப்படும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து எமக்கு நிதி கிடைக்காது. உடன்படிக்கையை ரத்து செய்வதாக சஜித் கூறுகிறார். உடன்படிக்கையில் உள்ள விடயங்களை மாற்றி அமைக்க உள்ளதாக அனுர கூறுகின்றார். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் ரூபாவின் பெறுமதி மீண்டும் 370 ரூபாவாக அதிகரிக்கும். 400 ரூபாவையும் அண்மிக்கும். அப் கண்ட்ரி 2 பார்ட்டி இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்பாங்க? அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு எஜுகேஷன் ஸ்டேட் மினிஸ்டர் தாங்க, எங்கட மக்களுடைய எஜுகேஷனை பார்க்கலாம். எங்கட அவங்க என்ன கேட்பாங்க? எங்க கூட சல்லி சம்பாதிச்சிருமோ CWக்கு அதை தாங்க கொண்டுவாங்க. அவங்க இன்றைக்கு அவங்களுடைய ஏரியாவை டெவலப் பண்றதுக்கு அப் கண்ட்ரி டெவலப்மெண்ட் மினிஸ்டர் கேட்பாங்க. எங்கட அவங்க என்ன கேட்பாங்க? மினரல் சாண்ட் இருக்கிறது தாங்கோ, CW இருக்கிறது தாங்கோ. நாங்க மெயின் பார்ட்டியோட சேர்ந்து திரு ரணில் விக்ரமசிங்க அவங்களோட சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து அவருக்கு வாக்கு போடுவோம் சொல்லி கேட்டுக்கொண்டு பலஸ்தீன மக்களுக்காக ஆக பெரிய குரல் கொடுத்த ஒரு கண்ட்ரி எங்கட நாடு என்றத நான் மிச்சம் பெருமையோடு சொல்றேன். திரு ஜனாதிபதி அவர்கள் காதா பிள்ளைகளுக்காக ஒரு ஃபண்ட் உண்டாக்கினாங்க. $2 மில்லியன் நாங்க அனுப்பி இருக்கிறோம் அவங்களுக்கு. இவளை கஷ்டத்தோட இன்ஷா அல்லாஹ் காதால ப்ராப்ளத்தை சால்வ் ஆயினால் நாங்க காதால ஒரு ஸ்கூல் ஒன்று சமைப்போம். இன்ஷா அல்லாஹ் பிரசிடென்ட் சொல்றாங்க, அவங்க ஸ்ரீலங்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று சமைச்சு காதா உள்ள மக்களுக்கு நாங்க கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே உங்களுக்கு அதிகபட்சமான சேவைகள் செய்வதற்கு தாராளமாக தந்தவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்றால் வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் நன்றியுடன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மக்களுக்காக, நமது சமுதாயத்துக்காக, இந்த நாட்டுக்காக நாங்கள் அவரிடம் இணைந்திருக்கின்றோம். எங்களது மையத்து கூடுகளை எரித்தார்கள். அந்த அப்படியான நிலைமைகள் எல்லாம் எங்களது ஜனாதிபதி மூலமாக ஒரு மாதம் ஏற்படாது. அதற்காக நான் ஒப்பந்தம் செய்கின்ற நேரத்திலே அவர்கள் சொன்னார், அலிசாயர் கட்டாயம் நான் இந்த கோவிடால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு அந்த மக்களுக்கு உரிய கொடுப்பனவுகளையும் கம்பன்சேஷனையும் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று கைச்சாத்திட்டு தந்திருக்கின்றார். நாங்கள் எத்தனையோ விடயங்களை சாதித்து விட்டு இங்கு பேச வந்திருக்கிறோம். நாங்கள் இவர்களை வெல்ல வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ரவுஃப் ஹக்கீம் வாரார், இவர் எல்லா இடத்தையும் இருக்கிறதான். இவர் ஒரு பொட்டணி வியாபாரி மாதிரி. பொட்டணி வியாபாரி பேக தூக்கிட்டு இப்ப வருவாரு. வந்து கேட்டுட்டு போனாருன்னா திருப்பி வருவாரு அடுத்த எலெக்ஷனுக்கு. வந்து பொய்யெல்லாம் சொல்லுவார். அப்படித்தானே? அதே போன்றுதான் இன்னைக்கு பாருங்க, ஹிஸ்புல்லாக்கு எங்களுடைய ஜனாதிபதி அந்த யூனிவர்சிட்டியை எடுத்து கொடுத்தார். நம்பிக்கையா கொடுத்து நாங்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்களிப்போம் என்று சத்தியம் பண்ணி கொடுத்து போட்டு இன்றைக்கு போய் கேவலம் அவருக்கு 3 லட்சம் வாக்கு இல்லையா அப்படி சொல்லி திரிகிறதுக்கு வெக்கம் இல்லை ஹிஸ்புல்லாக்கு.